கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஜீத் நகர் பகுதியில் வேளாண்மை காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒருவர் காட்டு யானை தாக்கியதில் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கிண்ணியா பூவரசன் தீவைச் சேர்ந்த வெள்ளாங்குளத்தில் வசித்து வந்த முஹைதீன் பிச்சை முகமது அனிஃபா 61 வயது என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை வேளாண்மை காவலில் ஈடுபட்ட ஏனைய 3 விவசாயிகளும் யானையின் பிடியில் இருந்து தப்பித்துள்ளனர். இவ்வாறு மரணமடைந்தவர் 5 பிள்ளைகளின் தந்தை எனவும் அவரது வீட்டிலிருந்து யானையினை துரத்தி சென்ற போது இரவு 9 மணியளவில் யானை தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் சிறுபோக நெற்பயிர் செய்கை இடம்பெற்று வருவதனால் அங்கு வருகை தரும் யானைகள் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் நுழைந்து அச்சுறுத்துவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த நபரை தாக்கிய யானை அங்குள்ள வீடு ஒன்றினையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. வீட்டினை யானை தாக்க வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அவர் பக்கத்து வீட்டில் தஞ்சமடைந்ததாக குறிப்பிடப்படுகிறது. குறித்த ஓலை வீட்டினை யானை முற்றாக தாக்கிய பின்னர் அங்கு அமைக்கப்பட்டு வந்த கட்டடம் ஒன்றினையும் உடைத்து அதனுள் வைக்கப்பட்டிருந்த நெல்லையும் சாப்பிட்டு சென்றுள்ளது. அப்பகுதியில் ஒரு வாரத்திற்குள் 3 பேர் யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். அத்துடன் கிராமப்புற மக்களில் வாழ்வாதார பயிர்களான தென்னை, வாழை, கரும்பு முதலான பயிர்களையும் துவசம் செய்து வருகின்றன. இக்காட்டு யானைகள் தடை செய்வதற்கு மின்சார வேலிகள் இடப்பட்ட போதிலும் அவற்றை பொருட்படுத்தாது யானைகள் கிராமத்திற்குள் புகுகின்றன. எனவே இக்காட்டு யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.